விண்ணில் மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் காமர்ஸ் சாம்பியன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் திருச்சி கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன புதுசாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, LLR எப்படி போடுறது தாங்க. எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும், எப்படா இந்த லைசன்ஸ் போடுறது, எப்படா இந்த மாதிரி டூருக்கெலாம் போகிறது, போகணும் பாண்டிச்சேரி போகணும், அப்படியே கலகலாக பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். இருந்தாலும் உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கான லைசன்ஸ் போகிற டைம் வந்திருக்கும். எல்லாம் போர்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம LLR வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஏஜென்சி இல்லாமல் எப்படி போய் நம்ம LLR பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஏஜென்சி இல்லாத நம்ம ஏன் இண்டிவிஜுவலாக போகணும் அப்படின்றது கொஸ்டின் இருந்துச்சுன்னா, ஏஜென்ட் மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா மணி ஏன் பே பண்ணணும்? நம்ம எவ்வளோ காசு சம்பாரிச்சு எப்படி மணி ஆட்ஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ இல்லை. ஸோ ஏன் அந்த காசு நம்ம ஏன் காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணணும்? அது நமக்கு வந்து டேரெக்டாக டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் எல்லாத்துக்குமே இப்போது டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஃபோனில் அப்படி பூந்து விளாட்றீங்களே. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் LLR பண்ணலாம். ஒரு டெக்னாலஜியில் செம்மையாக கலக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ ஏன் இன்னும் போய் ஏஜென்சின்னு போய் நிற்கணும்? அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி மாதிரி தானே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வேணாங்க. இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஜென்சி மூலியமாக போனீங்கன்னா அவங்க வந்து காருக்கு வந்து ஓட்டுறதுக்கும் அப் டு லைசன்ஸ் வரையும் ஒரு 3000 வரையும் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வரையும் போகணுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம், ஏன்னா நானே இண்டிவிஜுவலில் தான் போயிருக்கேன், ஏஜென்சி கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நான் மேக்ஸிமம் வந்து 2000க்குள்ளே எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப தான் காசு ஆகலை. ஸோ ஏன் நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும்? ஸோ எப்படி இதை நான் டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிருக்கேன், ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம பார்ப்போம். நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட விரும்பல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டப் பண்ணிட்டு கூகுளில் போய்ட்டு சாரதின்னு டைப் பண்ணிக்கோங்க. சாரதின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த கூகுளில் சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சாரதின்ற ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அப்படின்ற இது பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து செலக்ட் யுவர் ஸ்டேட் நேம்னு இருக்கும். இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்டோட பேரும் வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்குவோம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, அப்ளை ஆன்லைன்ற இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ட்ராக் ஆகும். அந்த ட்ராகில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து நியூ லேர்னர்ஸ் லைசன்ஸ்ன்னு இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறதா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்டேஜஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபில் அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், LLR டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ இதுதான் நம்ம 5 ஸ்டெப் இருக்குது. 5 ஸ்டெப்புமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணோன்னே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் எதுவும் ஃபாரினரா, எக்ஸர்வீஸ் மேனா, இல்லை வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எதுவுமே இல்லை, ஐ மீன் இந்தியன் ஃபாரினர் இல்லை அப்படின்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படி ஹேண்டிகேப்டாக ஹேண்டிகேப்ட்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி LLR லைசன்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுவுமே போடலன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்கள் பேர், அட்ரெஸ்ஸு, ஃபாதர்ஸ் நேம், இது மாதிரி தான், ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், அது மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RTO புக் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதான் கொடுத்து வந்திருக்கோம். அது கொடுத்தோன்னே RTO ஆஃபீஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் பின்கோடு கொடுத்தீங்கன்னா அதாவே எடுத்துக்கும். நான் திருச்சி வந்து பின்கோடு என்னோடது இங்கே. ஸோ அதனால் நான் என்னோடய பின்கோடு தான் இங்கே கொடுக்குறேன், 620007. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RTO ஆஃபீஸ் அதாவே செலக்ட் பண்ணிக்கும். அதாவே லோட் ஆகி உங்கள் பின்கோடுக்கு தகுந்தாப்பில் அதாவே செலக்ட் ஆயிரும். மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் தான் அது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, RTO ஆஃபீஸ் பேர் அதாவே வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை RTO ஆஃபீஸ் பேர் இருக்குது. அதில் உங்கள் RTO ஆஃபீஸ் கரெக்டாக அதாவே செலக்ட் ஆகிருக்கும். தப்பாக இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தப்பாக இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் கீழே பார்த்திங்கன்னா அது கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்திங்கன்னா கடைசியில் இது இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வண்டிக்கான LLR போட போகிறீங்க, அதாவது பைக்குக்கா, காருக்கா, இல்லை ஸ்கூட்டிக்குன்னா MCWOGன்னு இருக்கும். அதாவது மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர். MCWGனா மோட்டார் சைக்கிள் வித் கியர், அதாவது பைக்குக்கு. அது LMV லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்கும், அது வந்து காருக்கு. ஸோ
இது வந்து நீங்கள் பைக்குக்கா காருக்கா வந்து இல்லை ஸ்கூட்டிக்கா, இப்போ நீங்கள் பைக்குக்கு போட்டாலே ஸ்கூட்டிக்கும் சேர்த்து தான் வரும். இப்போ சில பேர் லேடிஸ் எல்லாம் ஸ்கூட்டி மட்டும் போடுவாங்க, அவங்களுக்கான வேணால் வித்தவுட் கியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வித் கியர் போட்டாலே இந்த சென்ஸ் அவங்க புரிஞ்சுக்கலாம், வித்தவுட் கியரும் அவங்க ஓட்ட முடியும். ஸோ போட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்ற டீட்டெயில்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி திரும்பி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை, ஜென்ரல் தான் அது. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சூஸ் ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்படி ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்க, குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் என்னென்னா பேமெண்ட்டுக்கான பேஜ் இது. இந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க செலக்ட் பண்ணியிருக்க இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும். இப்போ காருக்கு பைக்குக்குன்னு சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், இல்லை பைக்குக்கு மட்டும்னா அது ஒரு அமௌண்ட் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ எடுத்துருப்பாங்க, அது ஒரு 50 rupees எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பே நவ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை பே லேட்டர்னு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் காசு வச்சு தான் கட்டிடலாம், இல்லை அப்புறமா கட்டினாலும் கட்டலாம். ஸோ அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்எல்ஆர் ஸ்லாட் புக்கிங் போடணும். அதான் ஸ்லாட்னா எந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டி ஆஃபீஸ் போகிறீங்கன்ட்டு. ஸோ அந்த டேட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பித்த உடனே நீங்கள் பேசிக் டீட்டெயில் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அந்த நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் அந்த கோடு போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து உங்கள் ஃபோனுக்கே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் தான் வந்து நீங்கள் ஸ்லாட் புக்கிங் போட போகிறீங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் ஸ்லாட் புக்கிங் போட முடியும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். சில பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். அது ஏன்னா ஆர்டி ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து காலைல 1 மணிலேருந்து விடிய காலம் 1 மணிலேருந்து 11 மணி வரையும் தான் நீங்கள் ஸ்லாட் புக்கிங் போட முடியும். இது எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே உங்கள் பேசிக் டீட்டெயில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ப்ராசஸ் இருக்குது. கடைசியில் வந்து உங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் வரையும் வரும். பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த நாள் போகணுமோ அந்த நாளைக்கு வந்து ஸ்லாட் புக்கிங் போட்டுருணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று வந்துடும். அதுவும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் பேமெண்ட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். இதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதை என்னென்ன எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து இப்போது இதுக்கு ஆர்டிஓ போகிறீங்கன்னா வைங்களேன், அவங்க என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா இந்த 3 டீட்டெயில்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இது 3த்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுமா, இது ஒரிஜினலும் எடுத்துக்கணும், ப்ளஸ் அதோட ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். இது 2த்துமே நீங்கள் கையில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாத கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணணும். இது எல்எல்ஆர் அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே சரி போய் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனோன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இந்த ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆர்டி ஆஃபீஸ் வந்துடலாம். ஆர்டி ஆஃபீஸ் வந்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு உங்களோட ஜெராக்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் ஒரிஜினல் தனியாக வச்சுருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெராக்ஸை வச்சு ஒரிஜினலை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வெரிஃபை பண்ணுவார். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா, எதுவும் 2மே கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃபோட்டோ எடுக்க உங்களை அனுப்புவாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு வந்து எல்எல்ஆர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அன்னையோட எல்எல்ஆர் உங்களுக்கு 1 டேயில் முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஸோ அந்த எல்எல்ஆர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நான் எல்எல்ஆர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து அந்த நீங்கள் எதில் லாகின் பண்ணிங்களோ சாரதின்ற வெப்சைட்டில் போய்ட்டு எதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டிங்கன்னா அதில் லாகின் ஆயிரும். ஸோ அந்த லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலேயே போனீங்கன்னா டவுன்லோடு எல்எல்ஆர்னு இருக்கும். ஈவினிங் அது ஒரு 7 o'clock மேலே தான் வரும். இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வந்து எல்எல்ஆர் வந்துடும். ஸோ 7 o'clock நீங்கள் எல்எல்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோன்லேயும் வந்துக்கலாம். இது எல்லாமே வந்து டிஜிட்டல் தான், பேப்பர் ஒரு தான் இது கிடையாது. ஸோ டிஜிட்டல்லே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னும் மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டீட்டெயிலாக வேணும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் இருக்குது. நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. எல்லாமே நாங்கள் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குரூப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாத வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுவும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி தான். உங்களோட இது நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இதாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு எப்படி வீடியோ பண்ணுறோன்ட்டு எங்களுக்கு அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இல்லைன்னா ஓப்பனாக நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, சரிங்களா?
அடுத்து வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த டைம் 12th முடிச்சுட்டு எல்எல்ஆர் இல்லை லைசன்ஸ் போகிறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஏஜென்ட் மூலியமாக போகாத ஒரு டேரெக்டாக இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நேராக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக போய் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இது மூலியமாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாத பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஏன்னா பெல் பட்டன் அழுத்தினா அங்கே இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் மறக்காத மிஸ் பண்ணாத அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா லைசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். நீங்கள் இது எல்எல்ஆர் போட்டோன்னே 1 மாதம் கழிச்சு லைசன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து பைக்கை வந்து ஓட்டலாம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த 3 ரூல்ஸை மட்டும் நீங்கள் எல்லாரும் போடணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ரூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் வந்து எல்போர்டு போட்டிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரூல். நீங்கள் எல்எல்ஆர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியில் வந்து எல் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்கணும் லேர்னுன்ட்டு. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்எல்ஆர் வச்சுருந்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் கம்பல்சரியாக உட்காந்துருக்கணும். திஸ் இஸ் மேண்டேட்ரி. போலீஸ் யாரும் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு எல்எல்ஆர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது, ரொம்ப இது பண்ணாலும். ஸோ தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல தான் வழக்கமான ரூல், நம்ம ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் உயிர் கவசம். ஸோ ஹெல்மெட்டை மறக்காத போடுங்க. இது 3 தான் முக்கியமான விஷயம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி டிடி இருக்கக்கூடாது. இது மாதிரி தான் மற்ற எல்லாமே. ஸோ கேமராமேன் டிடினா என்ன முழிக்கிறீங்கல்ல, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். சரி ஓகேங்களா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரைவெல்லாம் செம்மையாக போங்க, எல்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, முயற்சி தரலாம், முயற்சிக்க தராது. சந்திரகாண்டம் சேனலில் பேசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.